வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் தை மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 24/2/2026. நாள் முழுவதும் சஷ்டி திதி. மதியம் 2:36 வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரமும் காணப்படுது. இரவு மதியம் 2:01 வரை சிவநாம யோகமும் அதற்கு பிறகு சித்த நாம யோகமும் காணப்படுது. மதியம் 1:16 வரைக்கும் கௌளவ கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மதியம் 2:16 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு பிரபலாரிஷ்ட யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:58 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:26 10:54 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:51 3:20 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:29 7:57 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதிங்கிறது உக்கிரமான திதி. அதனால சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறேன், குடும்ப வழக்குகளை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இன்றைய நாளில் யாரும் இறங்கிடக்கூடாது. உக்கிர திதி. திருமண நாளும் கூடாது, கவனமாக இருக்கணும். அடுத்து சஷ்டியை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு சிறப்பு. முருகன் வழிபாடுகளை செய்யும். அடுத்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணம் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலக்கீழில் இருக்கக்கூடியது அத்திவாரம் வெட்டுதல், பூமியை நோண்டுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, குழாய் நீர் போடுறது, நிலக்கீழ் குழாய் நீர் போடுறது, விவசாயத்துக்காக நிலத்தை உழுறது, ஏதாவது ஆராய்ச்சிக்காக வேண்டிய நிலத்தை உழுறது, கனிய வனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது, இதெல்லாமே ஆரம்பிக்கிறது காலையில் சிறப்பான நாள். அதுக்கு அங்கிட்டு தைத்துளை கடவுள் அப்படிங்கும்போது அது ஆடம்பரம். அப்போ நட்சத்திர விடுதிகள், சினிமா, உடை, நகை, களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், உணவகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அந்த நாள் சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி திதி, உஷ்ண திதி. அதனால் திருமணம் நாள் ஒரு சண்டை வழக்குகள்லாம் இன்றைக்கி பேசாமல், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடந்து போங்க. அதை பேசி பெருசாக்கிறதுக்கு பார்க்காது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்ல கவனமாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது பொது பலன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வழி நடத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது என்ன பொது பலன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வானிலை அறிக்கை, ஒரு கொழும்பில் இன்றைக்கி 35-40 டிகிரி சுட்டெரிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. கொழும்பு 1 முதல் 15 வரை இருக்குது. 1லேயோ 15லேயோ ஒரு 5லேயோ மேகமூட்டங்கள் சூழ்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ சூரிய வெப்பநிலை அங்கே படாது. ஆனால் சுட்டரிக்க சூரியன் உரிக்குது. கொழும்புக்கு இன்றைக்கி சுட்டரிச்சிச்சு, மற்ற இடங்களில் பட்டு இருக்குது. அப்போ கொழும்பை பொறுத்த வரைக்கும் பட்டிருக்கு. அது பொது பலன்கிறது. இப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்கிறது அது பொது பலனுக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு உங்கள் சூழ்நிலையோடு அது ஒத்து போகுதுன்னு பார்க்கணுன்னா உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தையோ பிறப்பு ஜாதகத்தையோ பார்த்து தான் ஆகும். அதனால் தெளிவாக இதுகளை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். எடுத்தோடனே ஐயோ அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் பிழை, அவர் சொன்னாலே அது நடக்காது, காலையில் பொய் சொல்கிறாரு, ஜோதிடர்களே பொய் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளாது. தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் பேசுங்க. தெரியாத விஷயத்தை பேசுபவன் மூடன், அறிவிலி, முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? விஞ்ஞானம் கூட ஆதாரபூர்வமான இருக்கிற விஷயங்களை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறாங்க. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இன்னும் அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. அவ்வளோதான் வித்தியாசம். இன்னைக்கு
விஞ்ஞானம் எதையெல்லாம் விஞ்ஞானம் என்று சொல்கிறதோ அதை மெஞ்ஞானிகள் பல 100 வருடங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் அவங்களுக்கு விஞ்ஞானிக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு. அந்த ஆதாரம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உலகத்தில் நிறையாக இருக்கிறது. அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்கள். அது மெஞ்ஞானத்தால் மட்டுமே புரியக்கூடிய விஷயங்களும் ஆழ்ந்து இருக்கிறது. ஸோ தெரிந்ததை அறிவியல் பூர்வமாக ஆதாரத்துடன் விளக்குவது விஞ்ஞானம், தெரியாததை மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், பொய் என்று சொல்வது முட்டாள்வாதிகளின் வாதம். இவ்வளோ தான். அப்போ உங்களுக்கு இதுகள் தெளிவாக தெரியணும்னா தெளிவாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். முதல் விஷயம். ரெண்டாவது, நான் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும்னு சொல்கிறேன். அப்போ சாதகமாக இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக வச்சுக்கொள்ளுங்க, பாதகமாக இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க, சாதகமாக இருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி தாய் வழியில் நன்மை நடக்கும் அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு எனக்கு தாய் இன்றைக்கி எனக்கு கேட்டெல்லாம் கொடுத்துருவா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் சரியாக போயிடுமா? ஆகாது. நீங்கள் முயற்சி பண்ணணும். தாய் வழியிலையோ தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதுக்கான தவறுதலான முயற்சி இல்லை, நல்ல இதில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விஷயம்னா நடக்கும். அதே நேரத்தில் ஒரு கெட்டது, ஒரு எதிர்மறையான விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா சில இறைவர்கள் பேர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டியது குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி. இந்த 3 பேரையும் ஒவ்வொரு நாளும் வழிபடுங்க. வீட்டில் நினச்சி சாமி ரூமில் வழிபடுங்க, இல்லை மனசால் நினச்சி வழிபடுங்க. மற்ற நான் தெய்வங்களை வழி சொல்கிறேன்னா அதில் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் நினச்சி வழிபட்டாலே அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடச்சிடும். எல்லா தெய்வத்தையும் வழிபடணும்னு நான் சொல்ல, அதாவது அதிகமாக சொல்கிற தெய்வம் இது கட்டாய தெய்வங்கள் நான் ஒவ்வொரு ராசி பலன்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறது குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி. அப்போ அதை வழிபடணும். அடுத்து முதல்ல லக்கண பலனை லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்கண பலனை பாருங்கள். ராசி பலன் கேட்டாலும் ஒன்று, கேட்கலாட்டி ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள். உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். தசை நடக்கிற புத்தி, ஒரு தசையில் ஒரு புத்தி கர்ம புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பலன் தெளிவாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போவோம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்படுறது நன்மைகள் சில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது கல்வி ரீதியாக, ஜீவன ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமணம் ரீதியாக, குழந்தை ரீதியாக, இடமாட்டம், ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த முயற்சி இன்றைக்கு கைகூறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியான தீர்மானங்களை எடுத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணாநாதன், சூரிய பகவான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடிய அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், அண்ணன், அக்கா, கணவன், மனைவி, குழந்தைகள், எல்லா தாத்தா பாட்டி வரைக்குமே கவனமாக இருக்க சொல்லணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்க. பண விஷயத்துலையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். பணம் விஷயத்தில் கவனம். உங்களுக்கு அவங்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளும் வரலாம். அப்படி வந்தாலுமே தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை கொள்ளாமல் கடந்து போக பாருங்கள். அதை பேசி பெருசாக்காது. அடுத்து கையில் இருக்க சேமிப்புகளை கொண்டு போய் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்காதீர்கள். அதை இன்றைக்கு பக்குவமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரதான் கடந்து போக பாருங்கள். பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்ட முடிவுகளை அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் சம்மந்தப்பட்ட முடிவுகளையும் அவங்களோடையும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களை உருவாக்குவீங்க. அந்த குழப்பத்தால் எடுக்கிற எந்த முடிவும் உங்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்கான வழிகளில் கொண்டு செல்லும். அதனால் தடமாற்றி கொண்டு செல்லும். நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அமைதியும் பொறுமையாகவும் இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கலநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான தீர்மானங்கள் எடுப்பதோ அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு அல்லது அதுக்கான சரியான சிகிச்சையை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, எதிர்கள் தொல்லையிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, ஒரு வருமான ஈற்றத்தை செய்கிறது, பாக பிரிவினைகள் செய்யக்கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆசைகளை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கண்ணாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அடகு வைக்கிறது, திருப்புறது எதுவும் வேண்டாம். வாங்கிறது, விற்கிறது, அது சம்மந்தப்பட்ட முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், ஒற்றுமையின்மைகள் வரலாம். கடந்து போக பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கும் அந்த அது ஒரு சிக்கலை உருவாகி பெரிய ஒரு பாரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி, பாடசாலை கல்வி கற்கும் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் அவதானமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் வரலாம். அது உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தந்தையாகவே இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் முயற்சி இன்றைக்கு தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்கி அதனால் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம், எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி விஷயத்துலையும் எந்த முடிவு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. தம்பி தங்கைகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் இருக்க விஷயங்கள்லேயே ஏதாவது கருத்து முரண்பாடு வந்துச்சுன்னா கடந்து போங்க. அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க. பத்திர பதவிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவையிலும் 3 தடவையில் 5 தடவைனாலும் சரி பார்த்துட்டு அதுக்கான விண்ணப்பங்களை செய்யும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, கணவன், மனைவி, குழந்தைகள் யாரோ ஒருத்தர் மூலயமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடெலாம் அதெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமைகள், அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது. பண வருவாய்கள் பெருகக்கூடிய நாட்களாக, நீண்ட நாளாக இதெல்லாமே எதிர்பாராதியில் நடக்கும். புதிய ஒரு அங்கத்தர் வர்றது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றது, நீண்ட நாளாக ஒரு கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு கடனை கொடுத்துட்டு வராமல் இருந்தால் திடீர்னு அந்த கடன் வர்றது, இப்படி பல விஷயங்களில் எதிர்பாராத விரியதில் சில நன்மைகள் வரும்போது மன மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு சில மதிப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும்.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களையே குழப்பி தேவையில்லாத விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டு தேவையை எப்பயோ ஒரு விஷயம் ஒரு வார்த்தை யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை உங்கள் மனசுக்குள்ளே இன்றைக்கி போட்டுக்கிட்டு அசை போடுற மாதிரி அது என்னைக்கு அந்த ஆள் எனக்கு இப்படி சொல்லிட்டது, இவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என் மனைவி சொல்லிட்டா, என் கணவர் சொல்லிட்டா, எங்கள் அப்பா சொல்லிட்டா, அம்மா சொல்லிட்டா, வாடிக்கையாளர் சொல்லிட்டா, இன்னும் வேலை செய்கிறோன்னு சொல்ல, என் குழந்தை சொல்லிட்டா, எனக்கு கொஞ்சம் கேட்கல அப்படின்ற நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு தேவையற்ற குப்பைகளை கிளறி அதை நார வைத்து அந்த நாற்றத்திலே இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா சில சிக்கல்களை உருவாகிறதுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க. குழந்தைகள், கணவன் மனைவி இடையிலே வரப்போகுது. அதனால் அது பிறகு நிறுவனத்துலேயும் வரப்போகுது, கல்வி கற்கிற இடத்துலையும் வரப்போகுது, உறவினர் இடத்தும் வரப்போகுது. அதனால் என்ன செய்யணும்னா அமைதியாக ஒரு தியான நிலையில் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்கிற குரு பகவான், அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து மகர ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு கல்வி, வியாபாரம், நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நீங்களே வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது நீண்ட நாளாக இருந்த செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சில செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஆள் மூச்சியை விட்டு இன்றைக்கி தான்ப்பா ஒரு ஆள் மூச்சு விடுற, எனக்கு ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துகள். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசினியர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்க. அன்பு, காதல் ரீதியாக, நபர் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, வருமானம் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு குறைச்சிக்கொள்ளுங்க. ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அக்கா அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய தந்தை, குழந்தைகள் இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், அவங்க சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கையில் இருக்க சொத்தையோ பணத்தையோ அடகு வச்சோ இல்லை அந்த கொண்டு நம்ம வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நான் கொடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சிக்கலாக போயிடும். அதனால் கவனமாக இந்த விடயங்களை பார்த்துக்கணும். என்னால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு இனிமையான அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.